சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் சார்பிலும் தூத்துக்குடி முழுரவு ஜெப ஐக்கியத்தின் சார்பிலும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் இந்த மங்கையர் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக அநேகரை ஆசீர்வதித்திருக்கின்றார். அநேகருக்கு அற்புதங்களை செய்திருக்கின்றார். அநேகர் அவருடைய அன்பை ருசிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை பாராட்டி இருக்கின்றார். அந்த தேவன் இதோ இந்த பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலும் கூட நம்மை வழி நடத்தும்படியாய் இதன் மூலம் இன்னும் அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் ஐயா? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. நீர்தானே எங்கள் அரணும் எங்கள் கோட்டையுமாக இருக்கிறீர். நாங்கள் நம்பியிருக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறீர். இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே தான் நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம். இதோ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறீரோ, உம்முடைய சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றுவீராக. உம்முடைய முழு ஆளுகைக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேண்டும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய வருடம் பிறந்து விட்டது என்றாலே எல்லோருக்கும், அதிலும் குறிப்பாக விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவர் இந்த வருடத்தில் எனக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்க போகின்றார்? இந்த வருடம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ? ஒரு சிலருக்கு ஒரு பயமும் கூட இருக்கும். இந்த வருடம் எப்படி எனக்கு அமைய போகின்றதோ தெரியவில்லையே, எப்படி இந்த வருடத்தை சமாளிக்க போகின்றனோ தெரியவில்லையே, எத்தனையோ ஆசீர்வாதங்களை நான் கடந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ளவில்லை, அவைகளெல்லாம் இந்த ஆண்டிலே எனக்கு கிடைத்து விடுமா? கர்த்தர் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார்? இப்படி குழம்பி போய் ஒருவித எதிர்பார்ப்போடு இருக்கின்ற விசுவாசிகள் தான் இன்றைக்கு அநேகம் பேராக இருக்கும். சில சமயங்களில் சொந்த காரியமாக என்னுடைய நல்ல சுகம் கிடைக்குமா, நான் சுகத்தோடு இருப்பேனா, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுமா, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா, தொழில் எப்படி நடக்கும், எல்லாம் பல விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே, எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த வருடமாவது எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்து விடாதா, இந்த வருடமாவது என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைத்து விடாதா, இப்படியாக பல காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த புதிய வருடத்தில் வாக்குத்தத்தமாக என்ன சொல்கிறார் தெரியுமா? முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம், இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதே 6:32 சொல்கிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதற்கு பிறகு நமக்கு என்ன வேணும்? எதை உண்ணணும், எதை குடிக்கணும், எதை உடுத்தணும், இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதம்மா. ஏன்னா உனக்கு இதெல்லாம் தேவைன்னு உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் அதை விட்டு ஒரு காரியத்தை செய், நான் உனக்கு சொல்லுகிறதை செய், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவைகள் என்றைக்காவது ஐயோ இன்றைக்கு சமையல் கிடைக்குமா, இன்றைக்கி சாப்பாடு கிடைக்குமா, இன்றைக்கு புது துணி கிடைக்குமா, அல்லது பள்ளிக்கு ஃபீஸ் கட்ட வேண்டுமா, அதை குறித்து அது ஏதாவது கவலைப்படுதா? எந்த குழந்தை கவலைப்படும் தெரியுமா?
இவைகளெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார வசதி இல்லாத பெற்றோரின் பிள்ளைகள் தான் அதை குறித்து கவலைப்படும். ஓரளவுக்கு வசதி உள்ளவர்களுடைய வீட்டில் பிள்ளைகள் அதை குறித்து கவலையே படாது. காரணம் என்ன? என் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், என் தேவைகளெல்லாம் சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது. எனவே நாளைக்கு என்ன காலை சாப்பாடு கிடைக்கும், என்ன மத்தியான சாப்பாடு கிடைக்கும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வசதி உள்ள வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வெகு ஈஸியாக கேட்கும், இதோ அந்த பொருளை வாங்க வேண்டும், ஜஸ்ட் 100 rupees தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு அந்த பணத்தினுடைய மதிப்பு ஏன் தெரியவில்லை தெரியுமா? அவங்க பெற்றோருக்கு வசதி இருக்கின்றது. எனவே எப்பொழுது எதை கேட்டாலும் தனக்கு கிடைக்கும். ஆகவே அவர்கள் மீது உள்ள அந்த அசைக்க முடியாத அந்த அன்பின் நிமித்தமாகவும் அந்த நம்பிக்கை நிமித்தமாகவும் அது அதை பற்றி கவலையே படாது. எப்பொழுது என்ன வேணுமோ அதை வாங்கி கொண்டு சென்று விடும். சில சமயங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்பதற்காக காத்திருப்பது இல்லை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா எல்லோரும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க, லஞ்சு முடிச்சிருச்சுன்னா வாங்கன்னு பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பெற்றோர்கள் அவற்றை சந்திக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ உலகத்திலே வாழ்கின்ற நாமே இப்படியாக நம்ம பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து எப்பொழுது ஃபீஸ் கட்ட வேண்டுமோ கட்டுவது, எப்பொழுது அந்த பிள்ளையை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டுமோ கூட்டிகிட்டு போவது, எல்லா காரியங்களையும் நாம் செய்கின்றோமே. நம்முடைய பரம பிதா எப்படிப்பட்டவர் யோசித்து பாருங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உள்ள பிதாவானவர் நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நாம் கேட்டு தான் கிடைக்கும் என்பது அல்ல. அவங்க என்ன சொல்கிறீங்க? வேதம் என்ன சொல்லுகின்றது? இவைகளெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம், அன்றாட தேவைகள் எல்லாம், உங்களுக்கு எது அவசரம் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் பிதாவுக்கு தெரியும். அவற்றை அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் அவர். அதனால் அதை குறித்து நீ கவலைப்படாத. உனக்கு எல்லாம் ஏற்ற வேளையில் நடக்க வேண்டுமா? ஒன்றே ஒன்று செய். அதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது கொடுக்கப்படும்? அவரை தேடி வரும் பொழுது. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கும் பொழுது, எல்லாவற்றிலும் அவரை முன்பாதாக வைத்து நாம் நடக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா காரியங்களும் தானாக நடக்கும். இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகின்றார். ஒருவேளை ஆசீர்வாத தடையா, உலக பிரகாரமான நன்மைகளின் தடையா, அல்லது வேறு எந்த காரிய முன்னேற்றத்திற்கான தடையா, சமாதானத்திற்கான தடையா, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நாடி தேடி போகும் பொழுது, அவர் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது இந்த தடைகள் எல்லாம் நீங்கி போய்விடுகின்றது. இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினோம். அதில் என்ன பார்க்கின்றோம்? மத்தேயு 1:23 சொல்லுகின்றது, இதோ ஒரு கன்னி கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் அதை கொண்டாடினோம். ஆனால் இப்போ புது வருஷம் பிறந்து விட்டது என்பதற்காக ஐயோ இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, ஏதாக இருக்குமோ, தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் முதலாவது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு அதை தான் வாக்கு தத்தமாக கொடுக்கின்றார். வேதத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். மற்றவர்கள் எப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்களுக்கும் தேவைகள் நிறைய இருந்தது. ஆனால் அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. எதை குறித்து கவலைப்பட வேண்டுமோ அதை குறித்து கவலைப்பட்டார்கள். அதற்கு உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 38 வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள் இருக்கின்றார்கள். லாசரு என்ற சகோதரன் உண்டு. பொதுவாக இயேசு அந்த வழியாய் போனால் அந்த வீட்டிலே எழுந்து இளைப்பாரி சாப்பிட்டு விட்டு செல்வார். அதே போல அவர் ஒரு நாள் அங்கே போய் இருந்த பொழுது என்ன நடந்தது பார்க்கின்றோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வைத்திருக்கிறதே குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். அப்போ மார்த்தாள் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்காக உணவு தயாரிப்பதிலையும் வீட்டை ஒழுங்குபடுத்துறதுலையும் அவர் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதிலையும் இதில் ரொம்ப பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறாள். யாருக்காக? ஆண்டவருக்காகத்தான். ஆனால் இந்த மரியாள் என்ன செய்கின்றாள்? அந்த 39வது வசனம் சொல்லுகிறது, மரியாள் எனப்பட்ட இந்த சகோதரி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்துட்டு இவளுக்கு பொறுக்கலை. நான் இவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கேன், இவன் அங்கே உட்காந்து இயேசுகிட்ட உட்காந்துக்கிட்டு அவர் சொல்வகின்ற அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றாளே என்று எரிச்சல் பட்டு இயேசுக்கிட்டே சொல்கிறாரு, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும்படி சொல்லும் என்று. அதற்கு என் இயேசு சொன்ன ஒரு காரியம் இன்றைக்கு உங்களையும் எங்களையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, ஏமா கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கின்றாய்? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கின்றாய்? ஐயோ, நான் நொறுக்கப்பட்டு இருக்கின்றேனே, நான் இப்படியாக ஏளனமாக என்ன மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே, முன்னேறுவதற்கான எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லையே, நான் என்ன செய்வேன்? எப்படி என் பிள்ளையை படிக்க வைப்பேன்? எப்படி என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பேன்? எப்படி என் தொழிலை முன்னேற்ற போகிறேன்? ஒன்றுமே புரியவில்லையே. பிள்ளைகள் இப்படி பொறுப்பற்றவர்களாக கீழ்ப்படியாதவர்களாக இருக்கின்றார்களே. இப்படியாக கலங்கி தவித்து இப்படி எல்லாவற்றையும் நடக்கின்ற எல்லா குறைவுகளையுமே நாம் பார்த்து கொண்டு, சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு, நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டு நாம் சொல்கிறோம், ஐயோ இன்னும் எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே. நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா நம்ம எதை பார்த்துட்ருக்கோம்? பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம், சூழ்நிலைகளை பார்த்துட்ருக்கோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளோ காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லையே. அதுக்கு தான் இயேசு உங்களை என்னை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். அது தேவையில்லாத ஒன்று. எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யோவான் 16:33 பார்க்கின்றோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆக உலகத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த, பாவத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயித்தவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் கூட இருப்பவர்களுக்கு அந்த ஜெயத்திலே பங்கு உண்டு. அதை மறந்து போய் விடுகிறோம்னா. இயேசு நம்மோடு என்று சொல்லுகின்றோம், இம்மானுவேலராக இருக்கிறார் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம். எனவே தான் அநேக காரியங்கள், ஐயோ இந்த வருடம் எப்படி இருக்க போதோன்னு பயந்து கொண்டு இருக்கின்ற எத்தனையோ விசுவாசிகள் நமக்கு மத்தியிலே உண்டு. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கின்றார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றாய். இதெல்லாம் தேவையில்லாத, தேவையானது ஒன்று தான் தேவை. எதை குறித்து நீ கவலைப்படணும்னா, எதை நீ எதிர்பார்க்க வேண்டும் என்றால், தேவையானது ஒன்றே. 10:42 மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ எதுதான் தேவை? மரியாள் தெரிந்து கொண்ட அந்த பங்கு. அது எது நல்ல பங்கு? இதோ இயேசுவின் பாத தண்டையிலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். அங்கேயும் போய் புலம்புறது அல்ல. சமீபத்தில் ஒரு சின்ன இந்த வீடியோ கிளிப்பில் நான் பார்த்த ஒரு காரியம், அதுவும் கிறிஸ்துவர் அல்லாத ஒரு மனிதர் சொன்ன ஒரு காரியம். பக்தி என்றால் என்ன தெரியுமா? பகவானுக்கு முன்னாடி போய் இருந்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கண்ணீர் வடித்து கேட்பதுக்கு பேர் பக்தி இல்லை. அங்கே போய் அந்த பகவானை பார்த்த உடனே அவருடைய அந்த பவர்னு சொல்கிறாங்க, அதில் மயங்கி நம்ம என்ன செய்யணுமா, நான் என்ன கேட்க வந்தேன் அப்படிங்கிறதே மறந்து போய் இருப்பது தான் உண்மையான பக்தி. இது சொன்னது யார்? ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மனுஷன். உண்மையான தேவன் யார் என்று புரியாத ஒருவர் சொல்லுகின்றார், உண்மையான பக்தி என்பது தெய்வத்திட போய் புலம்புவது அல்ல, அங்கே போய் அந்த பவரை பார்த்து அதில் மயங்கி நம்ம என்ன கேட்க வந்தோன்றதையே மறந்து அது லயித்து இருப்பது தான் உண்மையான பக்தி. இதில் எவ்வளவு பெரிய உண்மை! ஆண்டவர் அதைத்தானே நமக்கு லேசாக சொல்லிட்டாரு. அவர்கள் அதை பற்றி அறியாத ஜனங்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு அறிவுபூர்வமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்ல இருக்கிற காரியம் என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது என்ன? தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்பது. அது எப்படிப்பட்டவருடைய பாதத்தில் நம்ம போய் அமர்ந்திருக்கிறோம்? சர்வ வல்லமை உள்ளவருடைய பாதத்தில் அல்லவா? சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். எவ்வளவு பெரிய காரியம்! அந்த வசனம் எப்படி கிரியை நடப்பிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அதிகமாக மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். ஆக அந்த வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? பிரச்சனை வந்த பொழுது ஏன் அதை பார்க்குறோம்? ஆண்டவர் எவ்வளவு வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த புத்தாண்டில், அந்த புத்தாண்டு சர்வீஸில் நமக்குன்னு எடுக்கிற ஒரு இந்த வாக்குத்தத்தம் ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமா? அது ஒன்று போதுமா? மற்றவைகள் எல்லாம் நமக்கு தேவையில்லையா? அல்லது அந்த ஒரு வாக்குத்தத்தம் இருந்தால் போதும், மற்ற காரியங்களை குறித்து நமக்கு கவலை இல்லையா? அல்லது அந்த ஒரு வாக்குத்தத்தம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்துவதாக அமைந்திருக்கின்றதா? நம்ம என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகின்ற அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் புதியனவாக நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு அது நமக்கு அமைவதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த வார்த்தைக்காக தேவனுடைய பாதத்திலே எழுந்து, அதிகாலையிலே எழுந்து அவர் பாதத்திலே காத்திருப்பது என்பது, கர்த்தாவே இந்த நாளிலே நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றிற்கும் ஏற்ற ஞானம் எனக்கு வேண்டும். சாலமோன் அரசன் அதை தானே கேட்டான். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது 1 ராஜாக்கள் 3:10 ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஏன் அது உகந்த விண்ணப்பம் தெரியுமா? அவன் என்ன கேட்டான்? 8வது வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமோன் என்ன கேட்டார்? ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன கேளுப்பா, உனக்கு என்ன வேணும், நான் தர ரெடியாக இருக்கேன், என்ன வேணும் கேளுன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், நான் என்னத்தான் ஆண்டவரே கேட்க போகிறேன், இவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்காங்க, இத்தனை பேரையே நான் நியாயம் விசாரிக்கணும், எனக்கோ ஒன்றும் தெரியாது, எனவே நான் கேட்பதெல்லாம் என்ன, இவர்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்ன என்பதை வகையறுக்கவும் எனக்கு உங்கள் ஞானத்தை தாரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது.
ஆகவே கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய 12வது வசனம், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அடுத்தது சொல்றாரு 13ல், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். இதுதான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். தேவனுடைய நீதியை தேடினான். கர்த்தாவே, இவ்வளோ ஜனங்க இருக்காங்க, இவ்வளோ பேருக்கு நியாயம் விசாரிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்யணும், பல காரியங்கள் இருக்குது. இப்போ என்னுடைய தகப்பனும் இப்போ என் கூட இல்லை. ஆகவே இப்பொழுது நான் இவ்வளோ பேரையும் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இன்னும் அந்த அனுபவமும் இல்லை. அந்த ஞானத்தை எனக்கு தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, நம்முடைய ஜெபம் இந்த புதிய வருடத்தில் கொஞ்சம் மாறட்டும். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே, இன்றைய நாளில் இவ்வளோ பிரச்சனைகளை நான் சமாளிக்க வேண்டி இருக்கின்றது. இன்னும் எத்தனை சவால்கள் வரப்போகிறதோ எனக்கு தெரியவில்லை. நான் எதிர்பார்த்திருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம், எதிர்பாராத பிரச்சனைகள் அநேகம். இவற்றெல்லாம் நான் எப்படி சமாளிப்பது? அதற்கு ஏற்ற ஞானம் எனக்கு இல்லை, அறிவு எனக்கு இல்லை. எது நல்லது, எது தீமை, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, யாரிடம் போகலாம், யாரிடம் போகக்கூடாது, இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆகவே இவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும். அந்த ஞானத்தை எனக்கு தாரும். இதுதான் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. அறிவு வேற, அந்த அறிவு வேணும், இதை எனக்கு தெரியணும். அது அறிவு என்பது தெரிந்து கொள்வது, ஞானம் என்பது அதை எப்படி செயல்படுத்துவது என்பது. அறிவு எல்லாமே நமக்கு நன்மையை தராது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எந்த சமயத்தில் எதை நாம் உபயோகப்படுத்த வேண்டுமோ அதை செய்வதற்கு கிடைக்கக்கூடிய கிருபை தான் ஞானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு இந்த புதிய வருஷத்தில் நான் என்ன செய்யட்டும், அதை செய்யவா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது, இன்னும் இவ்வளோ நாட்கள் இருக்குது, ஆண்டவரை என்ன பண்ணுவதென்று எனக்கு தெரியவில்லை. இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு ஏற்ற திறமை எனக்கு இல்லை, அந்த அறிவு எனக்கு இல்லை. ஆகவே இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை நீர் எனக்கு தாரும். அதே வேளையில் நன்மை தீமை அறியத்தக்கதான இருதயத்தை தார், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். வெறும் ஞானம் மட்டும் அல்ல, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் இந்த 2 காரியத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இது எனக்கு மிகுந்த விருப்பமான உகந்த விண்ணப்பமாக இருக்கிறது. ஆகவே நீ கேட்ட ஞானத்தையும் தாரேன், உணர்வுள்ள இருதயத்தையும் தாரேன், நீ கேட்காத மற்ற உலக பிரகாரமான நன்மைகளையும் நான் உனக்கு தருகிறேன். ஆகவே தான் சாலமோன் ஞானி, உலக புகழ்பெற்ற ஞானியாக எல்லோராலும் போற்றப்படத்தக்கதான ஒரு நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அவனுடைய பீரியடில் எந்த சண்டையும் வந்தது, அங்கே போனாங்க, இங்கே போனான், அந்த எதிரி வந்தான், இவனை வீழ்த்தினான்ற பேச்சுக்கே இடமில்லை, அமைதியாக ஆட்சி நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அவன் தேவன் உனக்கு என்ன வேணும் என்று கேட்ட பொழுது அவன் பெரிய காரியத்தை கேட்டான். ஞானத்தை தாரும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கின்ற எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், செய்ய வேண்டிய ஒன்றை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். தேவையானது ஒன்று. அது என்ன? இதோ இந்த சாலமோன் கேட்டது போல நீங்கள் ஒரு தீர்மானத்திற்குள்ளாக வருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, கடந்த ஆண்டு முழுவதும் காப்பாற்றினீர் ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்திற்காய் பலத்திற்காய் உமக்கு நன்றி, இதோ புதிய பலத்தோடு எழுந்திருக்க கிருபை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி, அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நாளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன். ஆனால் இந்த நாளில் எவ்வளவோ காரியங்களை நான் சமாளிக்க வேண்டியிருக்கின்றது, எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது, எனக்கு அறிவு கொஞ்சமும் கிடையாது, உலக ஞானம் கிடையாது. எனவே இவற்றையெல்லாம் சமாளிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாரும், பரத்திலிருந்து ஞானத்தை எனக்கு தாரும்.
ஞானமே மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நன்மை தீமை அறியத்தக்க உணர்வுள்ள இருதயத்தையும் எனக்கு தார். எது நன்மையானது எது தீமையானது என்னால் வகையறுக்க முடியவில்லை. சில சமயத்தில் நானே நினைத்து கொள்கிறேன் நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி, அல்லது என்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு நான் நினைப்பது தான் சரி, அதன் பிரகாரம் தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று தவறான தப்பு கணக்கு போட்டு விடுகிறேன். இதனால தான் நிறைய பிரச்சனை, இதனால தான் பிளவுகள், இதனால தான் பிரிவினைகள். ஆகவே ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தையும் எனக்கு தாரும் என்று இந்த 2 காரியத்திற்காகவும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் தேவ சமூகத்திலே காத்திருந்து அதை ஆண்டவரிடத்திலே அறிக்கை பண்ணி அதற்காக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்லுகின்றது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு பிள்ளை அப்படி இருக்குது, கணவன் இப்படி இருக்கிறார், தொழில் இப்படி இருக்கிறது, சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இந்த கடன் பிரச்சனை, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்தது போல இவைகளெல்லாம் தேவை என்பதை பரலோகத்தில் உள்ள பிதா அறிந்திருக்கிறார். எப்போ எதை சரி செய்ய வேண்டுமோ அதை அவர் அழகாய் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொல்கிறானே, எப்படி சொல்கிறாரு? கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன், ஆக அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இதைத்தான் தேடணும், தேவ சமூகத்தை தேடணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார் என்ற அந்த உறுதியான அடித்தள விசுவாசம் நமக்கு வேண்டும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கின்றேன், அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் வேணும். இவைகளெல்லாம் எதற்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் தெரியுமா? கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நெருங்கி வருவதற்கு இவைகளெல்லாம் ஒரு பாதைகளாக இருக்க வேண்டுமே தவிர, பாதையிலேயே நின்று கொண்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் தேவனிடத்தில் வர முடியாது, அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் இதுதான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். காரணம் என்ன? அவளுக்கு தெரியும், அந்த சமூகத்தில் தான் நமக்கு ஆனந்தம் உண்டு, அவருடைய வலது பரிசத்தில் தான் நமக்கு நித்திய பேரின்பமும் உண்டு. உலக பிரகாரமான நன்மைகள் தற்காலிகமான சமாதானத்தை கொடுக்கலாம், தற்காலிகமான ஒரு நிம்மதியை கொடுக்கலாம். ஆனால் நம்மை விட்டு எடுபடாத ஒரு சமாதானம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுவது போல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூரண சமாதானத்துடன். என்ன வந்தாலும், அலைகள் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், பெரும் காற்று வீசினாலும், படகு மூழ்கத்தக்கதாய் அந்த தண்ணீர் அந்த படகுக்குள்ளே விழுந்தாலும் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அந்த படகிலே இயேசு இருக்கின்றார். அந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இருக்கின்றார். கடந்த 25வது ஆண்டு முழுவதும் என்னோடு கூட இருந்த இயேசு இதோ இந்த பிறந்திருக்கின்ற 26வது ஆண்டிலும் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் எதை குறித்தும் அஞ்சேன், எதை குறித்தும் பயப்படேன். ஒன்றே ஒன்று பயப்படணும். என்ன பயப்படணும்? இயேசு என்னோடு இருக்கிறாரா, அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். நான் ஆண்டவரை எல்லாவற்றிலும் முதன்மையாக வைத்திருக்கின்றேனா, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். நான் செய்வதெல்லாம் தேவனுக்கு உகந்ததாக, வேதத்திற்கு அடுத்ததாக இருக்கின்றதா, மனிதனை பிரியப்படுத்த நினைக்கின்றேனா இல்லை தேவனை பிரியப்படுத்த நினைக்கின்றேனா, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கேட்காத காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்படும். தேவனுக்கு முன்பதாக நாம் அமர்ந்திருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்து அவருடைய வல்லமையை உணர்ந்து அவருடைய அன்பை நினைத்து அவருடைய கிருபையை நினைத்து நம்முடைய உள்ளத்திலே அந்த பொங்கி வரும்பொழுது அவருக்கு நாம் துதிகளை செலுத்தி கொண்டு இருந்தோம் என்றாலே போதும், எல்லா காரியங்களும் தானாக நடக்கும்.
எல்லாம் தானாக நடக்கும். யோசபாத்து சண்டைக்கு போய் சண்டை போடுறதுக்கு முதல்ல போனாங்க. என்ன செய்தான்? பாடகர் குழுவை முதலாவதாக அனுப்பினான். கர்த்தரை துதிக்கின்ற பாடகர் குழுவை முதலாவதாக அனுப்பினான். அவர்கள் துதித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனை எதிர்த்து வந்த எல்லா விரோதிகளும் அவர்களே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு மாண்டு போனார்கள். இவங்க போர்க்களத்தில் போகும்போது பார்க்குறாங்க, இவங்களுக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, ஏற்கனவே எல்லாரும் மாண்டு போய்விட்டார்கள். இவர்களுக்கு என்ன கிடைத்தது? அவர்களிடமிருந்து ஆபரணங்களும் உடைகளும் பொருட்களை கொள்ளையாடினார்கள். 3 நாட்களாய் கொள்ளையாடினார்கள். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கும், இந்த வருடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் போய் யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம். நீங்கள் போய் நீதியாக நியாயமான மனுஷர்கிட்ட போக வேண்டாம். இது சரியா தவறா என்று உங்களுக்குள்ளாரே நீங்கள் உங்களை அலசி ஆராய வேண்டாம். தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையை நினைத்து, அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து அவருக்கு நீங்கள் ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் இதுதான் சரியான பங்கு. இதுதான் தேவன் விரும்புகின்ற நல்ல பங்கு. அதை எடுப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகின்றது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டிலே கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். இதை நாம் சுதந்தரித்து கொள்வோம். அதை முற்றிலுமாய் சுதந்தரித்து கொள்வதற்கு ஏற்ற கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. எதையோ எண்ணி நாங்கள் கலங்கி கொண்டிருந்தோம் சுவாமி. எதையோ நினைத்து கர்த்தாவே, இதயத்திலே நாங்கள் நொறுங்குண்டவர்களாய், சமாதானத்தை இழந்தவர்களாய் இருந்தோம். என்ன செய்வது, எப்படி நடப்பது ஒன்றும் புரியவில்லை ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தினீர் சுவாமி. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட அற்ப காரியங்களுக்காக நினைத்து எங்கள் வாழ்நாட்களை வீணடிக்காதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் அருமையான காரியத்தை சொல்லி கொடுத்தீர். உம்மை நாங்கள் தேடும் பொழுது, உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, உம்மை தியானிக்கும் பொழுது, உம்மோடு நெருங்கி இருக்கும் பொழுது எந்த தீங்கும் எங்களை தீண்ட முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம் சுவாமி. ஏனென்றால் நீர் எங்கள் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். நீர்தான் சொல்லி இருக்கிறீர், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி, அப்படியாக ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள கிருபை தருவீராக. உண்மையே நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர், அதை நாங்கள் சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து தங்களுடைய ஜெபத்தை மாற்றிக்கொள்ளட்டும், தங்களுடைய எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள்ளட்டும். மார்த்தாளை போல அங்கும் இங்கும் அலைந்து பல காரியங்களிலே அலசடிப்பட்டு தாப்பனை அங்கலாய்க்காதபடி அந்த மரியாளை போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்டு அதன் மூலமாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. அந்த கிருபையும் நீரே தாரும் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும், அதை பற்றிய அறிவை எங்களுக்கு தாரும், உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அதன் மூலமாய் சகலத்தையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவோம், மற்ற எல்லாம் தானாக வரும். God bless you.